ட்ரிப்ளிகேன் ஹை ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் பக்கமாக உடம்பு சரியில்லாத சிடிஹெச் ஹாஸ்பிட்டல்லையும் ப்ரைவேட் மருத்துவமனையிலையும் அட்மிட் ஆகிருக்கிறதுக்காக எங்களுக்கு தகவல் வந்தது. அது இந்த சண்டே நைட்டு வந்து அங்கே உணவு எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்தவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வாந்தி வயிற்றால அந்த மாதிரி நிறையா உபோதயங்களோட போய் அட்மிட் ஆகிருக்காங்க. அது ஃபாலோ பண்ணி எங்கள்கிட்ட கார்பரேஷன்லேருந்து சிஹெச்ஓ வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணார். ப்ளஸ் எங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து நேராக எங்களுக்கு வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட்டும் வந்தது. இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல போய் சாப்பிடும் பொழுது இங்கே சாப்பிட்டனால எங்களுக்கு வயிற்று வலி வாந்தின்னு சொல்லி மக்கள் வந்து அட்மிட் ஆகிருக்காங்கன்னு நாங்கள் உடனடியாக இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் பார்த்தோம். இந்த கடை நார்மலாக வந்து பார்த்தோம்னா மதியம் 1 மணி அளவில் தான் வந்து இந்த கடை வந்து திறப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வியாபாரம் பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ காலையிலேயே நான் வந்து என்னோடய ஆஃபீஸர்ஸை வந்து இங்கே வந்து செக் பண்ண சொன்னேன். காலையில் வந்து இங்கே பார்த்துருக்காங்க. 1 மணிக்கு தான் கடை திறக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதனால தான் 1 மணிக்கு மேலே நாங்கள் வந்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா கடைகள் வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை. ஸோ அவங்களோட ஃபோனுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு பார்த்தோம். அவங்க வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அதனால் நாங்கள் ட்ரிப்ளிகேன் இங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்களோட சேர்ந்து இந்த கடையை வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கிறோம். வித்தவுட் எங்களோட நாலேஜ் இல்லாமல் திரும்ப இந்த கடையை வந்து திறக்கக்கூடாது. ஏன்னா அந்த கான்டாக்ட் பர்சனை கடைக்காரங்களால் கான்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கோம். இந்த லாக் பண்ணது வந்து எடுக்கிறதா இருந்ததுன்னா எங்கள்கிட்ட வந்து பர்மிஷன் வரணும். இது மேலே வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. மக்களோட கம்ப்ளைண்ட்டுகளை மக்களின் நலனை கருதி இந்த கடையை வந்து தற்காலிகமாக நான் இப்போ வந்து பூட்டி வச்சுருக்கேன். அதுதான் நான் மெயினானது. ஏன்னா இதில் மீண்டும் மக்கள் சாப்பிட்டு உடல்நல வந்து சரியில்லாமல் போகக்கூடாதுன்றதுக்காக இந்த கடையை வந்து இப்போ தற்காலிகமாக நம்ம வந்து மூடி வச்சுருக்கோம். அவங்க ஒரிஜினல் இவங்க எங்கே இருக்காங்கன்றதை ட்ரேஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கடைகளில் இருக்கக்கூடிய சாமானங்கள்லாம் எதுவும் காணாமல் போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எங்கள் இப்போ துறை மூலமாகவே காவல்துறைக்கு வந்து நாங்கள் வந்து நாங்கள் லெட்டர் வைக்க போகிறோம். அந்த லெட்டர் மூலிமா இன்கேஸ் இந்த பூட்டை வந்து எங்களோட நாலேஜ் இல்லாமல் அவங்க உடைச்சாங்கன்னா அது வந்து கிரிமினல் குற்றமாக அவங்க கருதப்படுவாங்க. இல்லை இல்லை எங்களுக்கு காலையில் தான் எங்களுக்கு வந்து தகவல் வந்த உடனே நாங்கள் வந்துட்டோம் இங்கே. அதுதான் அவங்க வந்து இல்லைங்க சோதனை எல்லாம் பண்ண முடியும் அப்படியெல்லாம் நாங்கள் விட மாட்டோங்க. பொதுமக்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் விடவே மாட்டோம். புரியுதுங்களா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன். இந்த கடை அவ்வளோ சீக்கிரத்துலேயும் நான் திறக்கவும் விட மாட்டேன். அவங்க விளக்கம் எங்களுக்கு தெரியணும். அவங்க எதனால இவ்வளோ பேர் இது பண்ணியிருக்காங்க பாதிச்சுப்படுறாங்க விளக்கம் தெரியாமல் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் விட மாட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி விட மாட்டேன். இல்லை எங்களுக்கு இன்னும் அதுக்கு பற்றி எங்களுக்கு இன்னும் கம்ப்ளைண்ட் இன்னும் வரல. அது மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக அது மேலேயும் நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். அதெல்லாம் மக்களுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலுங்க, எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, உணவு சம்மந்தப்பட்டதில் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக அவங்க மேலே வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. திருவல்லிக்கேணியில் கிட்டத்தட்ட 100 கடை வந்து பெரிய கடை இருக்கு. ஆய்வு பண்ண போகிறோமா? இது ஒரு சாம்பிள் எடுத்து ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். நாட் ஒன்லி நம்ம ட்ரிப்ளிகேன் மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக சென்னை முழுக்கவே ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து தரமான பிரியாணி கடைகள் நிறைய இருக்குது. அவங்க வந்து ப்ராப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்க எப்படி இவ்வளோ பேருக்கு பாதிச்சுன்னு தெரியல. அவங்க மெயினாக பார்த்தோம்னா என்ன சாப்பிட்டாங்கன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. அது மெயினாக அது கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ப்ராடக்ட் ஏதாவது மிச்சம் இது இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அது சாம்பிள் எடுத்து பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக இவங்க மேலே உரிய நடவடிக்கை நான் எடுப்பேன். ஆன்லைன்ல எங்க புகார் கொடுத்திருக்கேன்? ஜொமேட்டோலயா? நம்ம கிட்ட எனக்கு என்ன இது வரல. அங்க இருக்கக்கூடிய மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய பிலால் ஹோட்டல்லயும் வந்து புகார்கள் வருது சார். அந்த ஷவர்மா சாப்பிட்டு தான் வந்து இப்ப சொல்லிட்டாங்க 10 பேருக்கு வர ஷவர்மா. ஏற்கனவே நம்ம ஷவர்மா
நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். சவர்மான்றது என்ன, அந்த உணவை எப்படி பக்குவமாக சமைக்கணும், அது ப்ராப்பராக சமைக்காமல் சாப்பிட்டா கண்டிப்பாக உபயோகிகள் வருகுன்னு மக்கள்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்குண்டான எஸ்ஓபின்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ஒரு ஷவர்மா தயாரிக்கிறது எப்படி ஸ்டோர் பண்ணுறது முதற்கொண்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இவங்க அதை தான் நம்ம இன்னும் அவங்க மக்கள் சொல்லியிருக்கிறது, இங்கே ஷவர்மா சாப்பிட்ட மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது அது இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அது இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சாம்பிள் எடுத்துருவேன். அது இல்லாத சூழ்நிலையில் போக வேண்டியது. கண்டிப்பாக இது மாதிரி கடைகள் நிறைய இருக்குது. நம்ம ட்ரிப்ளிகேனில் நிறைய இருக்குது. சோதனைகள் ஈடுபடும். இல்லை, இது வரைக்கும் எனக்கு வரலைங்க. ஆனஸ்டாக சொல்கிறேன், நான் யாருக்குமே இந்த சின்ன ஹோட்டலு பெரிய ஹோட்டல்காரங்க அவங்களுக்கெல்லாம் இல்லை. எந்த ஹோட்டலில் மக்களுக்கு பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சதுன்னா, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துன்னா அடுத்த மறு நிமிஷம் நாங்கள் அங்கே போய் நின்றுடுவோம். இன்கேஸ் அப்படின்னா எங்களோட ரேண்டம் இன்ஸ்பெக்ஷன்லேயும் இந்த மாதிரி யாராவது தவறு பண்ணாங்கன்னா அவங்க மேலேயும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கோம். நாட் ஓன்லி இந்த கம்ப்ளைண்ட் மட்டும்தான் வந்தால் தான் நாங்கள் போகணும். இது இல்லாமல் எனக்கு கிட்டத்தட்ட 25,000 கடைகளுக்கு மேலே எனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் ரேண்டமாக போய் செக் பண்ணும்பொழுது அதில் தவறு செய்கிறவங்களுக்கும் தவறு சுட்டி காட்டிட்டு வந்திருக்கிறோம். அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்போ இன்கேஸ் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு இது மாதிரி வருது, உணவு மேலே சம்மந்தமான புகார் வந்ததுன்னா அடுத்த எவ்வளோ சீக்கிரத்தில் எங்களால் முடியும். ஏன்னா இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா இப்போ சீரியஸ்னஸ் வச்சு தான் நான் பார்ப்போம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 20 பேர். ஸோ யூ வில் டேக் ப்ரையாரிட்டி. அப்படி இல்லைன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வருவோம். இப்போ ஒரு ஏரியாவில் இப்போ இந்த ஏரியாவில் எத்தனை இருக்கு, 5 கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அந்த 5வது கம்ப்ளைண்ட் முடிச்சு 6வது கம்ப்ளைண்ட்டாக வரும். சீரியஸ்னஸ் பொறுத்து சீரியஸாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு நாங்கள் எடுத்து உடனடியாக அது மேலே நடவடிக்கை எடுப்போம். அது எந்த கம்பெனின்னே தெரியலையே. நீங்கள் பார்த்தீங்களா, வாட்டர் கம்பெனி வெளியே தான் வச்சுருக்காங்க. நானும் அது பார்த்தேன் முன்னாடி. அது எந்த கம்பெனின்னு பிறகு நான் யார் மேலே போய் நான் நடவடிக்கை, அது நான் ஆஃபீஸுக்கு தான் நான் எடுத்துகிட்டு போக முடிய சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா யூஸ் பண்ணக்கூடாது. இல்லைப்பா, அது ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட் போலீஸ் போயிட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.